கெடா மாநில சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு அரசியல் கட்சியோடும் கூட்டணி அமைக்காமல் அம்னோ தனித்து போட்டியிட வேண்டும் என்று அம்னோவின் கெடா மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் டத்தோ சைஃபுல் ஹசீசி ஜைனுல் அபிடின் உறுதியாக தெரிவித்துள்ளார். முன்னதாக கெடா மாநில மாயிகா அம்னோவிடமிருந்து விலகுவதாக அதன் மாநில பேராளர் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியது. பாரிசானின் மற்றொரு கூட்டணி கட்சியான மாசிசா கெடாவில் கட்சியை மேம்படுத்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தது. இப்படியான சூழலில் அம்னோ மற்ற கட்சிகளை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், பெரும்பாலான மலாய்க்காரர்களை ஒருங்கிணைத்து கெடாவில் அம்னோ மட்டும் அனைத்து சட்டமன்றங்களிலும் போட்டியிடவிருப்பதாகவும் டத்தோ சைஃபுல் ஹசீசி ஜைனுல் அபிடின் தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு கெடா மாநில சட்டமன்ற தேர்தலில் பரிசானும் பக்காத்தானும் இணைந்து ஒற்றுமை கூட்டணியில் போட்டியிட்டதில் பரிசான் ஒரு சட்டமன்றத்தில் கூட வெற்றி பெறவில்லை. 3 சட்டமன்றங்களை மட்டுமே பக்காத்தான் வென்றது. பாரிசானின் அம்னோ 15 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு ஒரு சட்டமன்றத்தில் கூட வெற்றி பெறாமல் படு தோல்வி அடைந்தது. PKR 10 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு 2 சட்டமன்றங்களிலும், DAP 2 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு ஒரு சட்டமன்றத்திலும் வெற்றி பெற்றிருந்தது. பெரிகாத்தான் கூட்டணியின் பாஸ் கட்சி 21 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு அனைத்து சட்டமன்றங்களிலும் வெற்றி பெற்றதுடன், பெசாத்து கட்சி 12 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு 11 சட்டமன்றங்களில் வெற்றி பெற்று பாஸ் கட்சியின் சனூசி கெடா மாநில மந்திரி பெசாராக பதவியேற்றார். PKRல் இருக்கும் பெரும்பாலானவர்கள் தாம் PKRஐ விட்டு வெளியேற வேண்டும் என்று கருத்து தெரிவித்து வந்தாலும், அன்வாரின் ஒரு சில செயல்பாடுகள் தம்மை மறைமுகமாக மிரட்டும் பாணியில் இருப்பதாக PKRின் முன்னாள் துணைத் தலைவர் டதஸ்ரீ ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். அன்வார் என்ன செய்தாலும் தாம் அசராமல் இருப்பேன் என்று பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சருமான அவர் தெளிவுபடுத்தினார். நேற்று அன்வார் தன்னுடைய நாடாளுமன்றத்தில் இருக்கும் கம்போங் செராஸ்பாரு மசூதிக்கு தொழுகைக்காக வந்துள்ளார். ஆனால் தனக்கு அது குறித்து எந்த ஒரு தகவலும் அறிவிக்கப்படவில்லை. தாம் PKRின் பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் எனும் போது அன்வார் PKRின் தலைவர், அன்வார் தமக்கும் தான் தலைவர். ஆனால் தனக்கு அது குறித்து எந்த ஒரு முன் அறிவிப்பும் தெரிவிக்கவில்லை என்று ரவிசி குறிப்பிட்டார். இது அன்வாரின் அரசியல் தந்திரம் என்று கூறிய அவர், நாளையே தன்னை கட்சியை விட்டு விலக்கி பண்டான் நாடாளுமன்றத்திற்கு இடைத்தேர்தலை நடத்தினால் அன்வாரால் வெற்றி பெற முடியுமா என்பதை கணிக்கவே அன்வார் நேற்று தன்னுடைய தொகுதிக்கு வந்ததாக தாம் உணர்வதாக டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி தெரிவித்தார். இந்த மாதிரியான செயலை தாம் துணைத் தலைவராக இருந்தபோது செய்திருக்கிறோம் என்று தெரிவித்த அவர், இது PKRின் பழைய அரசியல் கலாச்சாரம் என்று கூறினார். அதனால்தான் தன்னால் அன்வாரின் அடுத்தடுத்த நகர்வுகளை கணிக்க முடிகிறது என்று ரவிசி ரம்லி கூறினார். இப்போது தனக்கு எதிராக PKRில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. கட்சியின் தலைமை தனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க காத்திருக்கிறது. இப்படியான சூழலில் அன்வார் பண்டான் நாடாளுமன்றத்திற்கு வந்திருப்பதற்கு பல அரசியல் காரணங்கள் இருக்கிறது என்று டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி தெரிவித்தார். தாய்லாந்தின் வடகிழக்கு பகுதியில் 97 கிலோகிராம் கிறிஸ்டல் மெத்தாம்பெத்தமைன் போதைப் பொருளுடன் 20 வயதுடைய 3 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எல்லையில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு மைய செயலகம் மூலம் தாய்லாந்து காவல்துறை இந்த கைதுகள் குறித்த விவரங்களை பகிர்ந்து கொண்டதாக புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோ உசைன் ஒமார் கான் கூறினார். சராவாக்கைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் அனைவரும் லாவோஸிலிருந்து தாய்லாந்திற்கு ரயில் மூலம் போதைப் பொருட்களை கடத்துவதற்காக ஒரு சர்வதேச கும்பலால் பணியமர்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. போதைப் பொருட்களை கடத்துவதற்காக அவர்களுக்கு 7424 ரிங்கிட் வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது. மலேசியாவில் செயல்படும் கும்பல்களுடன் இவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் குறித்தும் விசாரித்து வருவதாக ஹுசைன் ஒமார் கான் கூறினார். சந்தேக நபர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் என்று ஹுசைன் தெரிவித்தார். மேலும் சந்தேகத்துக்குரிய வேலைவாய்ப்புகளை ஏற்க வேண்டாம் என்று மலேசியர்களை அவர் எச்சரித்தார். ஹம்சா சைனுடின் தலைமையிலான ரீசெட் அரசியல் முயற்சியில் உள்ள 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய கட்சி தொடங்குவதற்கு பதிலாக ஏற்கனவே உள்ள பெரிய அரசியல் கட்சியுடன் இணைய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார். லாரூட் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர், தற்போதைய அரசியல் சூழலில் புதிய கட்சி அமைப்பது சரியான முடிவாக இருக்காது என்று குறிப்பிட்டார். அதற்கு பதிலாக ஏற்கனவே உள்ள ஒரு கட்சியை வலுப்படுத்தி ரீசெட் செய்வதே நாட்டின் எதிர்காலத்திற்கு பொருத்தமானது என்று கூறினார். ஒரு கட்சி வெறும் கூட்டங்கள் நடத்தும் தளமாக மட்டுமே இருக்கக்கூடாது என்றும், அது தெளிவான கொள்கைகளுடன் மக்களின் போராட்டத்தை முன்னெடுக்கும் வலுவான அமைப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். சிலர் தன்னிடம் புதிய கட்சி அமைப்பீர்களா அல்லது பழைய கட்சியில் சேர்வீர்களா என்று கேட்கிறார்கள். தாம் புதிய கட்சி அமைப்பதை ஏற்கவில்லை என்றும், ஆனால் ஒரு பழைய கட்சியில் இணைந்து அதை பெரிதாக்குவது தமக்கு ஏற்றதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மலாக்காவில் நடைபெற்ற ரீசெட் இயக்கத்தின் ஹரிரயா விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் பாஸ் கட்சியில் சேர்வாரா என்ற கேள்விக்கு நேரடி பதிலளிக்காமல் தவிர்த்தார். அரசியலில் வதந்திகள் உறுதியானவை அல்ல, அதனால் இது குறித்து மேலும் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்தார். பகாங் பெந்தோங் பகுதியில் உள்ள ராயல் மலாய் ரெஜிமெண்ட் முகாமில் தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட படை வீரர் ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார். 24 வயது அமிருல் ரசிக் ரோசாஃபிண்டி என்ற அந்த வீரர் தெமர்லோவில் உள்ள சுல்தான் ஹாஜி அமாட்ஷா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது இன்று காலை உயிரிழந்ததாக அவரது தந்தை ரோசாஃபிண்டி தம்பி சிக் தெரிவித்துள்ளார். அவரது உடல் நெகிரி செம்பிலான் ஜமாஸ் பகுதியில் உள்ள புசாரா தமாய் ஃபெல்டா சுங்கை கிளாமா கல்லறையில் அடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 37 வயது கார்பரல் சுக்ரி தாசு கடந்த மாதம் 25வது படைப்பிரிவில் இருந்த 7 படை வீரர்களை தாக்கியதாக குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் ஆஜராகி குற்றத்தை மறுத்திருந்தார். முன்னதாக சம்பந்தப்பட்ட அந்த கார்பரல் அமீருலை உடலின் பல பகுதிகளில் குத்தியும் அடித்தும் தாக்கியதாக கூறப்படுகிறது என்று பெந்தோங் காவல்துறை தலைவர் ஜைகாம் கஹா தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் ஆயுத கிடங்கை சுத்தம் செய்த விதம் குறித்து அதிருப்தி அடைந்ததன் காரணமாக அந்த அதிகாரி உடல் வன்முறையை பயன்படுத்தியதாக மலேசிய ஆயுதப்படை தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DPKL நேற்று KLCCயில் செயல்பட்டு வந்த 6 புகைப்பட தரகர்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது. உரிமம் இல்லாத புகைப்பட கலைஞர்களை குறிவைத்து காவல்துறை மற்றும் தேசிய பதிவுத்துறையுடன் இணைந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக DPKL தெரிவித்துள்ளது. 11 கேமராக்கள் மற்றும் அவற்றின் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த தரகர்களில் 5 பேர் வெளிநாட்டினர் என்றும் DPKL வெளிப்படுத்தியுள்ளது. சாலையோர வியாபாரிகளுக்கான உரிமம் துணை விதிகள் 2016 கீழ் அவர்களுக்கு அபராத அறிவிப்புகள் வழங்கப்பட்டன. இச்சட்டத்தின்படி அதிகபட்சமாக 2000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.